ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளில் சரணம். இன்று மார்கழி முதல் நாள். மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் கிருஷ்ணர் கூறியிருக்கிறார். ஏன் மார்கழி மாதத்திற்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் தெரியுமா? நான் மார்கழி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம், ஆன்மீக வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்தது. இந்த மாதத்துல திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பலி எழுச்சி மிகவும் முக்கிய அம்சங்களாகும். எல்லா வைணவ கோயில்களிலும் சைவ கோயில்களிலும் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடப்படும். அதிகாலை வேளை எல்லோரும் தூய நீராடி பெண்கள் வாசலில் மாக்கோலமிட்டு அழகழகாக வண்ண கோலங்களால் மாக்கோலமிட்டு அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையும் திருமகளையும் வரவேற்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த நேரம். ஏன்னா ஆடியிலேருந்து மார்கழி மாசம் மட்டும் தேவர்களுக்கு இரவு நேரம். ஸோ அப்படி பார்த்தா மார்கழி மாசம் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். அதனாலதான் ரொம்ப இன்னும் முக்கியத்துவம், இறை வழிபாட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம். இந்த மாதத்துல நம்ம அதிகாலை எழுந்து நீராடி அந்த இறைவனை வழிபட்டால் நமக்கு என்ன நினைச்ச காரியம் நடக்கும். அதே சமயத்து பெரியவர்கள் மார்கழி மாதத்துல ஏன் மங்கள காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மார்கழி மாதத்துல நம்ம மனசு எல்லாம் இறை வழிபாட்டில் மேலதான் இருக்கணும். இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்கணும். இறைவனையே தான் சதா சர்வகாலம் நினைத்து கொண்டே இருக்கணும். ஸோ மற்ற அந்த கேளிக்கைகள் அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் மங்கள காரியங்கள், கல்யாணம், காது குத்தல் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. அதே சமயத்துல மார்கழி மாதத்தில் நிறைய சபா கச்சேரிகள், மார்கழி இசை விழாக்கள், நாம சங்கீர்த்தனம், நகர சங்கீர்த்தனம் எல்லாம் நடைபெறும். அதனாலதான் தெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த மாதம் மார்கழி மாதம். அவ்வளவு புனிதமான மாதம், மங்களகரமான மாதமாக கருதப்படுகிறது. ஆண்டாள் கூட கோதை சூடி கொடுத்த சுடற்குடியாள் திருப்பாவில என்ன சொல்லியிருக்காண்டா, அதாவது கல்யாணமாகாத கன்னி பெண்கள் மார்கழி மாதம் அதிகாலை நீராடி பாவை நோன்பிருந்து விரத அந்த ஸ்ரீமன் எம்பெருமான் நாராயணனை வணங்கினார், அவர்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பார் என்று ஆண்டாள் சொல்லியிருக்கிறார். இந்த திருப்பாவையில அந்த கன்னி பெண்களுக்கு பாவை நோன்போடு மகத்துவத்தை சொல்லி இருக்கிறார். அதே சமயத்துல ஒவ்வொரு திருப்பாவையிலும் பெண்களை போய் எழுப்புறா, அவள் தோழிகளை எழுப்பிட்டே வர. இப்ப ஆண்டாளுக்கு என்னன்னா, அவ ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் கண்டெடுத்த பொக்கிஷம். துளசி மாடத்துல பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையா பாக்குறார். அதான் அவள் திருமகளின் அவதாரம் தான் ஆண்டாள் பூலோகத்தில் அவதரிச்சிருக்காள். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே பிறந்து வளர்ந்தாலும் அவளுக்கு தன்னை கோபிகை தான் நினைச்சிட்டு இருக்கா, ஆயர்குல பெண்ணா தான் நினைச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி அவளுடைய தோழிகளை எல்லாம் கோபிகைகளாகவும், அதே சமயத்துல அங்க இருக்கிற வடபத்திர சாயி கோவில அந்த கண்ணபிரானுடைய மாளிகை அரண்மனையா தான் நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே தன்னை என்ன சொல்றது, அப்பயும் பக்தி, என்ன ஒரு பக்தி அந்த கண்ணன் மேல் ஆண்டாள். அதே மாதிரி அவளுடைய ஒவ்வொரு திருப்பாவையிலையும் பாசுரத்திலையும் தெரிகிறது அவள் கண்ணன் மேல் கொண்ட பக்தி, அந்த அலாதியான பக்தி. அது கடைசி அந்த 10 பாசுரத்துல அப்படி டோட்டல் சரண்டர், அந்த கண்ணனுடைய திருவடிகளே சரணம் என்று ஆண்டாள் பக்தியின் உச்சத்துக்கே போயிடுறான். உன்னை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் கண்ணா, எங்களுடன் கலந்து விடுங்கிறான். எப்பேற்பட்ட ஒரு பக்தி! அப்பேற்பட்ட ஆண்டாள் அருளிய திருப்பாவையை நாம் ஒவ்வொரு நாளும் பாடி அந்த ஸ்ரீமன் நாராயணனின் அருளை பெறுவோம். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளில் சரணம். இன்று மார்கழி முதல் நாள், முதல் திருப்பாவை பாடலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. இந்த திருப்பாவையில ஆண்டாள் முதல்ல தோழி எழுப்புறான். பௌர்ணமி நிறைஞ்சிருக்கு, அழகா பௌர்ணமி. ஆயர்பாடியில் இருக்கும் செல்வமிக்க சிறுமிகளை சீக்கிரம் எழுந்திருங்கள், வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து அந்த நந்தகோபனுடைய புதல்வன், அழகான கண்களினுடைய யசோதா பிராட்டியின் மகனான கண்ணனை, அழகான பிரகாசமான சூரியனை ஒத்த பிரகாசமான முகத்தை உடைய அந்த கண்ணனை நாம் சென்று சேவித்தால் இந்த உலகம் நாமும் அவன் அருளை பெறலாம். அவன் காத்து கொண்டிருக்கிறான் நமக்கு அருளை கொடுப்பதற்கு. அதே சமயம் இந்த உலகம் நம்மை பாராட்டும். இதுதான் இந்த முதல் திருப்பாவையின் பொருள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவே
போதுமினோ நேரிழையீர் நீரட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்கு மாய்ப்படி ஆ மல்குபாய் பாடி செல்வ சிறுமிகள் மல்குபாய் பாடி செல்வ சிறுமிகள் கூர்வேல் கொடுந்தோடிலன் நந்த கோபால் குமரன் கூர்வேல் கொடுந்தோடிலன் நந்த கோபால் குமரன் ஏராந்த கண்டீர் யசோத இளம் சிங்கம் ஏராந்த கண்டி யசோத இளம் சிங்கம் கார்விடி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தார் கார்விடி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் மார்கழி திங்கள். ஓம் நமோ நாராயணாய்.